வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 7. ஒரு மனுஷன் உயிரோடிருக்கும் அளவும் அவனை ஆளுகிறது எது? நியாயப்பிரமாணம். தன் புருஷன் உயிரோடிருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டிருப்பவள் யார்? புருஷனையுடைய ஸ்திரீ. புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று எப்பொழுது ஒரு ஸ்திரீ விடுதலையாயிருக்கிறாள்? புருஷன் மரித்த பின்பு. தன் புருஷன் உயிரோடிருக்கையில் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணுகிறவள் எப்படிப்பட்டவள்? விபச்சாரி. எப்பொழுது ஒரு ஸ்திரீ வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி அல்ல, தன் புருஷன் மரித்த பின்பு. நாம் யாருக்கென்று கனி கொடுக்கிறவர்கள் ஆனோம்? தேவனுக்கென்று. கிறிஸ்துவின் சரீரத்தினாலே எதற்கு மரித்தவர்கள் ஆனோம்? நியாயப்பிரமாணத்துக்கு. மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றினவைகள் எவை? பாவ இச்சைகள். பாவ இச்சைகள் எதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது? மரணத்துக்கு. நாம் எதின்படி ஊழியம் செய்ய விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? புதுமையான ஆவியின்படி. நம்மை கட்டி இருந்த எதற்கு மரித்தவர்கள் ஆனோம்? நியாயப்பிரமாணத்துக்கு. எது பாவம் அல்ல? நியாயப்பிரமாணம். பாவம் இன்னதென்று எதின் மூலம் அறிய முடியும்? நியாயப்பிரமாணம். பாவம் எதினாலே சமயம் பெறுகிறது? கற்பனையினாலே. பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று எதை நடப்பிக்கிறது? சகலவித இச்சைகள். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எது செத்ததாயிருக்கும்? பாவம். கற்பனை வந்தபோது உயிர் கொண்டது எது? பாவம். பாவம் உயிர் கொண்டதால் மரித்தவனானேன் என்று கூறியவன் யார்? பவுல். மரணத்துக்கு ஏதுவாய் இருப்பது எது என பவுல் கூறுகிறார்? ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை. பவுல் தன்னை வஞ்சித்துக் கொன்றது எது என கூறுகிறார்? பாவம். நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. எது தனக்கு மரணமாகவில்லை என்று பவுல் கூறுகிறார்? நன்மை. பாவம் எதினாலே மிகுந்த பாவமானது? கற்பனையினால். ஆவிக்குரியதாய் இருக்கிறது எது? நியாயப்பிரமாணம். பவுல் எதற்கு கீழாக விற்கப்பட்டார்? பாவம். தான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று கூறியவர் யார்? பவுல். எது நல்லதென்று ஒத்துக்கொள்கிறதாக பவுல் கூறுகிறார்? நியாயப்பிரமாணம். தனக்குள் எது வாசமாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார்? பாவம். எது தன் மாம்சத்தில் வாசமாய் இருக்கிறதில்லை என்று பவுல் கூறுகிறார்? நன்மை. நன்மை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் தன்னிடம் இருப்பதாக கூறியவர் யார்? பவுல். எதை தான் செய்யவில்லை என பவுல் கூறுகிறார்? விரும்புகிற நன்மை. எதை தான் செய்கிறதாக பவுல் கூறுகிறார்? விரும்பாத தீமை. பவுல் எதின்மேல் பிரியமாய் இருப்பதாக கூறுகிறார்? தேவனுடைய நியாயப்பிரமாணம். பவுலின் அவயவங்களில் உண்டாயிருக்கிறது எது? பாவ பிரமாணம். தன் மரண சரீரத்திலிருந்து தன்னை யார் விடுதலையாக்குவார் என்று கேட்டது யார்? பவுல். பவுல் யார் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரித்தார்? இயேசு கிறிஸ்து. மனதினாலே பவுல் எதற்கு ஊழியம் செய்தார்? தேவனுடைய நியாயப்பிரமாணம். மாம்சத்தினாலே பவுல் எதற்கு ஊழியம் செய்தார்? பாவ பிரமாணம்.